என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணணும். ஆனால் வந்து நிறைய அப்ளை பண்ணணும். ஒரு பிளாக் கலர், ஒரு ரெட் கலர், அது மாதிரி மாற்றி மாற்றி அப்ளை பண்ணணும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது இது டெக்ஸ்ட்டு, அடுத்தது ஒரு பிளாக் கலர் இருக்குது, அடுத்தது லைட்டாக ப்ளூ கலர் இருக்குது, அடுத்தது ஒரு கலர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ட்ராப் ஷேடோவும் நான் வந்து மல்டிப்ளாக அப்ளை பண்ணணும். ஒரு ட்ராப் ஷேடோ இல்லாமல் அதுக்கு வந்து நிறைய ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வந்து இதில் லேயர் காப்பி எடுத்து பேக்கில் வச்சு அதோட கலர் வந்து மாற்றி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அது மாதிரி பண்ணுவோம். அதுலேயும் ஸ்ட்ரோக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ட்ராப் ஷேடோ கூட பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஃபோட்டோஷாப் சிசியில் ஈஸியாக பண்ண முடியும். என்னோட ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இல்லை ஒரு ஷேப்புக்கு இது மாதிரியான ஒரு மல்டிபிள் ட்ராப் ஷேடோ, மல்டிபிள் ஸ்ட்ரோக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோஷாப் சிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலன்னா லேயர் ஸ்டைல் பேனலில். அந்த லேயர் ஸ்டைல் பேனலில் இருக்க அந்த அப்டேட்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரியான கிரியேட்டிவான விஷயங்களை வந்து பண்ண முடியும். எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட், அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு இல்லைனா ஷேப் உங்களுக்கு வேணுன்ற எதை வேணால் சாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதுக்கு நாம் வந்து ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? லேயர் ஸ்டைலில் ஸ்ட்ரோக்குன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த ஸ்ட்ரோக் நம்ம வேணுன்ற மாதிரி சைஸு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரோக் பேனலில் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவே கலராக இல்லாமல் நீங்கள் கிரேடியன்ட்டு இல்லை பேட்டர்ன் எது வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு சாலிட் கலர் வேணாம், கிரேடியன்ட் வேணும்னா நீங்கள் கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ணலாம். வேணுன்ற கிரேடியன்ட்டை இது மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் பேட்டர்னாகவும் மாற்ற முடியும். பேட்டர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது பேட்டர்ன் வேணால் நீங்கள் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி எனக்கு பேட்டர்ன் வேணால் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது அதோட சைஸு எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றது. அடுத்தது அது இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமா அப்படின்னு பொசிஷன் இருக்கும். எனக்கு அவுட் சைடு கொடுக்குறேன். இப்போ அவுட் சைடில் வந்து ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற பிளெண்டிங் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒப்பாசிட்டி, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்றது இந்த ஒப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ரோக்குன்ற விஷயத்துக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? இது இல்லாமல் இந்த ஓவரால் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக சில விஷயங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது. இந்த ப்ளஸ் பட்டன்லாம் ஏன் இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்து ஏரோ மார்க்கு, டெலிட்டு, இந்த மாதிரி புதுசாக சில விஷயங்கள் வந்து இருக்கும். இதை சிசி ஓப்பன் பண்ணவங்க நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. இது வந்து பழைய வெர்ஷனில் வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயமே இந்த ப்ளஸ் பட்டன் பற்றி தான். எதனால் இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக என்ன பண்ணிக்கிறேன், சாலிட் கலர் வந்து நான் ஸ்ட்ரோக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டு சைஸ் வந்து நான் பண்ணுறேன், ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு ஒரு கலரில் ஸ்ட்ரோக் வந்து வேணும். அது வந்து இந்த பிளாக்குக்கு வெளியில் வேணும். ஓகேங்களா? இந்த பிளாக்கும் இருக்கணும், அது கூட வந்து வெளியிலையும் ஒரு கலர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணணும்னா பழைய வெர்ஷனில் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ இதில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் லேயர் ஸ்டைலில் போயிட்டு அந்த லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் உங்களோட லேயரில் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு, பிளாக் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணினா என்ன ஆகும், அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து நான் ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏன் தெரியல அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கும் 10 சைஸில் தான் இருக்குது, 10 பிக்சலில் இருக்குது. இதுவும் 10 தான் இருக்குது. அதனால் ஒரு ஸ்ட்ரோக்கும் ஒரே ஈவன் சைஸில் இருக்கிறதால மறைஞ்சிருக்கு. இப்போ மேலே இருக்கிறது 10 அப்படின்றதால கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் நான் வந்து ஒரு 15 இல்லை 20 அந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரோக்கு, ரெட் கலர் ஒரு ஸ்ட்ரோக் அப்ளை ஆயிருக்கு. இதே மாதிரி சாலிட் கலர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கை வேணுன்ற மாதிரி வேறு விதமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மேலே இருக்கிறது வந்து சாலிட் கலர் பிளாக்ல இருக்குது. கீழே இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் டைப்பில் போயிட்டு கிரேடியன்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? கிரேடியன்ட் கொடுக்குறேன். வேணுன்ற கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லேயருக்கு 2 ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஒன்று வந்து சாலிட் கலரில், இன்னொன்று வந்து கிரேடியன்ட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட லேயருக்கு
பேனலுக்கு நீங்கள் வந்து எத்தனை ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஸ்ட்ரோக். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண 10 விதமான ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லேயர் ஸ்டைல் பேனலில் வெறும் ஸ்ட்ரோக்காகவே வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை மாதிரி 10 விதமான ஸ்ட்ரோக் இருக்குது. இந்த 10 ஸ்ட்ரோக்குமே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரோக்கையும் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு இப்போ எனக்கு வந்து இது கிரேடியன்ட்டில் கலரில் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் பேட்டர்ன் கிளிக் பண்ணுறேன். பேட்டர்ன் கொடுத்துட்டு வேறு ஏதாவது பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து நான் பண்ணுறேன் ஒரு 30 கொடுக்குறேன். இதனால் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த கிரேடியன்ட் ஸ்ட்ரோக், அதாவது 20 பிக்சலில் இருக்கிற இந்த கிரேடியன்ட் ஸ்ட்ரோக் வந்து தெரியாமல் மறையுது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக்கு இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்குன்னு தோணுது இல்லைங்களா? அதனால் இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுறேன். அதை மேலே கொண்டு போகிறதுக்கு உண்டான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்பில் கொண்டு போகிறது, டவுனில் கொண்டு போகிறது, அதுக்காக 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இங்கே. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து 10 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டேங்க. எனக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்க முடியல, நிறைய விஷயம் இருக்குது இதில். எனக்கு இந்த ஆக்டிவில் இல்லாத மற்ற ஸ்ட்ரோக்கெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்படி ஓகேங்களா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு திரும்ப அது வேணும், இப்போ நான் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணி கிரேடியண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன், அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன், டிராப் ஷேடோ டெலிட் பண்ணிட்டேன், இது மாதிரி வேணுன்றதை டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு திரும்ப அந்த டிராப் ஷேடோவோ இல்லை அவுட்டர் க்ளோ ஏதோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எது உங்களுக்கு தேவையோ அது வந்து எனேபிள்டாக இருக்கும். கிரேடியண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரேடியண்ட் உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எதெல்லாம் வேணும் எது வேணாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி இந்த பேனலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய கொடுத்துட்டேன், எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது, இதில் 5 விஷயத்துக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்கு, இன்னர் ஷேடோ, ஓவர்லே, அப்புறம் கிரேடியன்ட் ஓவர்லே, அப்புறம் டிராப் ஷேடோ, இந்த மாதிரி 5 விஷயத்துக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 எஃபெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து இது மாதிரி இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நிறைய எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியும். அதாவது நான் ஒரு டிராப் ஷேடோ கொடுக்குறேன், இந்த ஒரு டிராப் ஷேடோ இப்படி வச்சுட்டேன். ஓகேங்களா? அதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் இப்படி அதிகமாக வைக்கிறேன். அடுத்தது இந்த டிராப் ஷேடோவில் மறுபடியும் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த டிராப் ஷேடோவோ பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி மல்டிபிள் டிராப் ஷேடோ கூட உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லேயர் ஸ்டைல் பேனல் பற்றி நம்ம நிறைய இன்டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வெளியில் போயிட்டு எதுவும் ஸ்டைலை வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லேயர் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை இது சம்மந்தமான ஒரு டுட்டோரியல் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.